hi, hello friends, welcome to CueGlitz. போன வீடியோவில் 10 ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூட்டியை பார்ப்போம். போன வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது ஸ்மார்ட் வாட்சஸ். ஆல்ரெடி நம்ம ஸ்மார்ட் வாட்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா மக்களும் ஸ்மார்ட் வாட்சஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் நம்மளோட ஹெல்த்தை கண்காணிக்கிறதுக்காகவும் மொபைல் ஃபோனில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்மார்ட் வாட்சஸாக தான் இருக்குது. பட் இதோட அப்கிரேட் மிகப்பெரிய லெவலில் இனி ஃபியூச்சரில் வரப்போகுது. அது எப்படி இருக்கும்னா, ஹியூமன்ஸோ ஸ்மார்ட் வாட்சர்ஸோ ஒன்றிணைஞ்சு செயல்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது. கிட்டத்தட்ட நம்ம அயன்மேனோ ஜார்விஸோ மாதிரி ஒரு டிஜிட்டல் ஃப்ரெண்டாக எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்மளை கைட் பண்ணுற மாதிரி, நமக்கு ஆலோசனைகள் வழங்குற மாதிரி, நமக்கு தேவையான நேரத்தை தேவையான விஷயங்களை நமக்கு தர மாதிரியா ஸ்மார்ட் வாட்சஸ் மாறப்போகுது. இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ஸ் நம்ம கையில் எப்படி மாறிடுச்சோ, இந்த ஸ்மார்ட் போன் இடத்தையே இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் பிடிக்க போகுது. அடுத்த டெக்னாலஜி டிரைவர்லெஸ் கார், அதாவது டிரைவரே இல்லாத கார். கிட்டத்தட்ட இந்த நியூஸை நம்ம சில வருடங்களாகவே, பல வருடங்களாகவே நம்ம படித்தும் கேட்டும் வந்துட்டு இருப்போம். பட் அதுக்கான லான்ச் சீக்கிரமாகவே நடக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த வருடத்தோட முடிவுக்குள்ளேயே மக்களோட பயன்பாட்டிற்கு இந்த டிரைவரே இல்லாத கார்ஸ் வரப்போகுது. இப்போதைக்கு சின்ன கார்களாக வரப்போகுது. பட் இன் ஃபியூச்சரில் இது பெரிய அளவில் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக மாறப்போகுது. இனி பெரிய வாகனங்களோ டிரைவர்ஸே இல்லாத வாகனங்களாக வரப்போகுது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டான பஸ்ஸஸ், ட்ரெயின், கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸும் டிரைவர்ஸே இல்லாத வெஹிக்கல்ஸ் வரப்போகுது. ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் மெட்ரோ ட்ரெயின்ஸை டிரைவர்ஸே இல்லாமல் எப்படி இயக்கலான்ற ஆலோசனைகளை நடத்திட்டு இருக்காங்க. இப்படி டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸில் டிரைவர்ஸே இல்லாத வாகனங்களை கொண்டு வரதில் மிகுந்த ஆர்வத்தை காட்டுறாங்க. இனி ஃபியூச்சர் டிரைவர்ஸே இல்லாத வாகனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் இதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. டிரைவர்ஸே இல்லாமல் தானாக இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு தங்கள் நாட்டில் தனியான வழியை அமைச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வருட இறுதிக்குள்ள அமெரிக்காவில் மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த டிரைவர்ஸே இல்லாத தானாக ஓடக்கூடிய கார்கள் வரப்போகுது. அடுத்த டெக்னாலஜி 3D மற்றும் 4D பிரிண்டிங் டெக்னாலஜி. ஆல்ரெடி 3D பிரிண்டிங் டெக்னாலஜி நம்ம நாட்டில் இருந்தாலும் அதில் சில மைனஸ் இருக்குது. இப்ப நடத்திட்டு இருக்க 4D பிரிண்டிங் டெக்னாலஜி ஆய்வுகள்ல 3D பிரிண்டிங் டெக்னாலஜில இருக்க சிக்கல்களுக்கான தீர்வுகளை கண்டறிஞ்சிருக்காங்க. ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சது என்னன்னா, வெப்பத்தை செலுத்தும் போது அதோட அடிப்படை கூறுகளே மாற்ற முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமா பல முக்கிய உபகரணங்களை தயாரிக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. இது மூலமா இனி பல உயிர்களை காப்பாற்ற முடியும்னு நம்பிக்கையும் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு பூகம்பத்தை தடுக்கும் பில்டிங்ஸ் மற்றும் இரும்புகளான ரோபாட்டிக்ஸ் இல்லாம மென்மையான ரோபாட்டிக்ஸ்களை இனி ஃபியூச்சர் உருவாக்க போகுது. பல கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 3D 4D பிரிண்டிங் டெக்னாலஜிஸை கையில் எடுக்க போறாங்க. இந்த ஆய்வுகளில் மிக முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்ட பொருட்களோ உபகரணங்களோ பழுதாகும் போது தன்னைத்தானே ரீஅசெம்பிளும் பண்ணிக்குது, தன்னைத்தானே அதை சரி செஞ்சுக்கவும் செய்யுது. இதன் மூலமா கட்டப்படுற பில்டிங்ஸ் பூகம்பம், சுனாமி போன்ற பேரழிவுகளால தாக்கப்படும் போது இந்த பில்டிங்ஸ் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கவும் தன்னைத்தானே ரீஅசெம்பிள் செஞ்சுக்கவும் முடியும். இது எல்லா தட்பவெப்ப நிலையிலையும் இதால தாங்க முடியும். இதனால இந்த உலகத்துல மட்டும் இல்லாம விண்வெளியிலும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுக்கு இது மிக முக்கிய பங்கு வகிக்க போகுது. கன்ஸ்ட்ரக்ஷன், ரோபாட்டிக்ஸ், மெடிக்கல், ஆட்டோமொபைல்ஸ்னு கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலும் இது ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ரோலை பிளே பண்ண போகுது. 3D பிரிண்டர் மூலமா உடல் உறுப்புகளையும் உருவாக்க முடியும்னு இந்த ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் 5-6 வருடங்கள்லயே இந்த விஷயங்கள் நடைபெற போகுதுன்னு எக்ஸ்பர்ட் கணிச்சிருக்காங்க. அடுத்து பார்க்க போற டெக்னாலஜி நானோ டெக்னாலஜி. இதுவும் கிட்டத்தட்ட மக்கள் மத்தியில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெக்னாலஜி தான், உபயோகத்துல இருக்கிற டெக்னாலஜி தான். இது ஃபியூச்சர்ல மிகப்பெரிய டெக்னாலஜியா வளரப்போகுது. நானோனா என்னன்னு பார்த்தா, இதை நானோ மீட்டர்கள்ல அளவிடுவாங்க. அதாவது ஒரு மீட்டர்ல 100 கோடியில ஒரு பங்கு தான் இந்த நானோ மீட்டர். இதை பத்தி எல்லா துறைகளிலும் இதற்கான ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இனி இந்த உலகமே நானோ மயமா தான் மாறப்போகுது. இது மூலமா பல நானோ மெட்டீரியல்ஸ்கள் உருவாக்கப்பட போகுது. நானோ மருத்துவம், நானோ ரோபாட்டிக்ஸ், நானோ பயோ, இப்படி இதோட உற்பத்திகள் பல வழிகளில் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போக போகுது. இப்போதைக்கு மருத்துவத்துறையில இன்றைக்கு மிகப்பெரிய பங்கு நானோ தொழில்நுட்பத்துக்கு இருக்கு. ஒவ்வொரு சாதனைகளா இந்த மருத்துவத்துறையில நடந்துட்டே இருக்கு. நானோ ரோபோட்ஸ், மைக்ரோ அளவுகளில் இருக்கக்கூடிய இந்த நானோ ரோபோட் நம்ம உடலுக்குள்ள ஊடுருவி பல மருத்துவ சிகிச்சைகளை செய்ய உதவி செய்ய போகுது. கிட்டத்தட்ட எல்லா நோய்களுக்கும், உடல் பாதிப்புகளுக்கும் 100% ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும். இதனால பல உயிர்கள் காப்பாற்றப்படும். கேன்சர், டியூமர் போன்ற நோய்களை 100%
இந்த நானோ டெக்னாலஜிகளை கொண்டு குணப்படுத்த முடியும்னு மருத்துவத்துறைகளை நம்பிக்கை அளிச்சிருக்காங்க. அனைத்து துறைகளிலும் நானோ ஆதிக்கம் செலுத்த போகுது. ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியில நானோ டெக்னாலஜியை கொண்டு உருவாக்கப்படுற உபகரணங்களால எரிபொருள் சிக்கனத்தை கொடுக்க முடியுன்ற உண்மையால இந்த துறைகளில் நானோ டெக்னாலஜி மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸை எடுத்து நடத்த போகிறாங்க. ஃபியூச்சரில் இந்த நானோ டெக்னாலஜியை கையில் எடுக்கிற பல நாடுகள் பொருளாதாரத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறாங்க. ஆல்ரெடி இன்னைக்கு எல்லா துறைகளும் நானோ டெக்னாலஜியை கையில் எடுத்துட்டாங்க. நானோ டெக்னாலஜி இன்னும் சில வருடத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது மட்டும் இல்லாமல் இந்த துறைகளில் நாம் எதிர்பார்க்காத மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் உருவாக்க போகுது. இன்னும் சில வருடங்களில் இந்த உலகமே புதிய புதிய தொழில்நுட்பங்களை பார்க்க போகுது. கடைசியாக பார்க்க போகிறது டிஜிட்டல் லைஃப். இது ஒரு டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது, இது ஒரு விஷன். அதாவது ஃபியூச்சரில் மக்கள் இனி இந்த டிஜிட்டல் லைஃப்பை தான் வாழ போகிறாங்க. இது வரைக்கும் நாம் பார்த்த டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, சூப்பர் கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் வாட்சஸ், டிரைவர்லெஸ் கார், நானோ டெக்னாலஜி அண்ட் 3D 4D டெக்னாலஜி, இந்த எல்லா டெக்னாலஜியுமே மக்கள் ஃபியூச்சரில் ரொம்ப இயல்பாகவே உபயோகப்படுத்த போகிற ஒரு பொருளாகவே மாறப்போகுது. இந்த எல்லா டெக்னாலஜியும் ஹியூமன்ஸையும் கனெக்ட் பண்ண போகுது. ஒரே விஷயம், இன்டர்நெட். கிட்டத்தட்ட இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாத மக்களே இல்லை. ஃபியூச்சரில் 90% மக்கள் இன்டர்நெட்லேயே தான் வாழ போகிறாங்க. இது 2025க்குள்ளேயே நடக்க போகுது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் கணிச்சிருக்காங்க. இனி ஒரு புக்கை படிக்கணும்னா நம்ம படிக்க வேண்டியதில்லை, நம்ம ரீடிங் கிளாஸே அதை படிச்சிடும். நம்ம ஹியூமன் பாடியே ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக மாறப்போகுது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஃபியூச்சரில் 90% மக்கள் ஒரு டிஜிட்டல் லைஃப்பை தான் வாழ போகிறாங்க. இது வரைக்கும் பார்த்த நம்ம எல்லா டெக்னாலஜிஸும் ஃபியூச்சரில் இன்னும் சில வருடங்கள்ல 100% நிச்சயம் வரப்போகுது. இந்த டெக்னாலஜிஸ் தான் இனி ஃபியூச்சர். உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது இந்த டெக்னாலஜிஸ் தான். ஹியூமன்ஸையும் இந்த உலகத்தையும் இந்த டெக்னாலஜிஸ் மாற்றி அமைக்க போகுது. இன்னும் எத்தனை வருடங்கள்ல இந்த டெக்னாலஜிஸ் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆல்ரெடி இந்த டெக்னாலஜிஸ் தங்களோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. And this is Vicky from CueGlitz. So subscribe this channel, share this video.